சொந்தமா பெரிய வீடு கட்டுனதுனால மகிழ்ச்சியான ஒரு கணவன் மனைவி மாரியாத்தா கோவிலுக்கு போய் கூழும் கருவாடும் செஞ்சு சட்டிய அடுப்புல இருந்து இறக்கிருக்காங்க. சரியா அந்த நேரத்துல அங்க ஓடி வந்த ஒரு பெண் கோவிலுக்கு பின்னாடி இருக்க வாய்க்கால்ல நானும் எங்க தாத்தாவும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தோம், தாத்தா பசியில மயங்குறாரு, அவசரமா கொஞ்சம் கூழ் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. உடனே மனைவி சாமிக்கு வச்சு படைச்சிட்டு நான் குடுக்கறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வான்னு சொல்லிட்டு கூழ் பானைய தூக்கிட்டு நடந்து போகும்போது தென்னை மரத்துல இருந்த தேங்காய் சரியா கூழ் பானையிலேயே விழுந்து மண்பானை உடைஞ்சிருக்கு. அடுத்த நொடியே பதறி போன மனைவி சாமி கூழை ஏத்துக்கலன்னு நினைச்சு கவலையோட வீட்டுக்கு வந்துட்டு மறுநாளே மறுபடியும் மாரியாத்தா கோவிலுக்கு போய் கூழ் செய்யும் போது கூழ் பானை சாஞ்சு கூழ்லாம் கொட்டி இருக்கு. அன்னைக்கு இருந்து இப்ப வரைக்கும் மனைவி பொங்கல் வச்சா பொங்கல் ஒரு முறை கூட பொங்காததுக்கு காரணமும், கூழ் குறை இல்லாம காய்ச்ச முடியாததுக்கு காரணமும், அன்னைக்கு கூழ் கேட்டு வந்த பொண்ணுக்கு கூழ் கொடுக்காததுனால சாமி கோவமா இருக்கிறது தான் நம்புறதாகவும், இப்ப வரைக்கும் சாமிய சாந்தமாக்க முடியலன்னு சொல்றாங்க.